ஜொகூர் மாநில தேர்தலில் மாநில பரிசான் நேஷனல் தனித்து போட்டியிடும் முடிவை ஜொகூரில் உள்ள பரிசான் நேஷனல் கூட்டணி கட்சிகள் ஆதரித்துள்ளன. இத்தகைய நடவடிக்கை அரசியல் அகந்தையின் விளைவு அல்ல என்றும், மாறாக மாநில அரசின் நிலைத்தன்மையையும் வளர்ச்சியின் தொடர்ச்சியையும் ஜொகூர் மக்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலுடன் கூடிய தலைமைத்துவத்தையும் உறுதி செய்வதற்காகவே இது எடுக்கப்பட்டுள்ளது என்றும் ஜொகூர் சட்டமன்ற குழு தெரிவித்துள்ளது. ஜொகூர் ஒரு அரசியல் ஆய்வகம் அல்ல, மாறாக நிலைத்தன்மையுடனும் உறுதியான தலைமையுடனும் தொடர்ந்து முன்னேற வேண்டிய ஒரு மாநிலம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பரிசான் நேஷனல் நிரூபித்துள்ள சேவை பதிவு, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் போராட்டத்தின் நேர்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மக்கள் தொடர்ந்து மதிப்பீடு செய்வார்கள் என்று ஜொகூர் மாயிகா தெரிவித்துள்ளது. இவ்விஷயம் குறித்த ஜொகூர் பரிசான் நேஷனல் தலைவர் டாக்டர் ஊன் ஹபீஸ் காசியின் அறிவிப்பை ஜொகூர் மாசிசா தொடர்பு குழுவின் துணைத் தலைவர் லிங் தியான் சூன் ஒரு துணிச்சலான மற்றும் துல்லியமான முடிவு என்று தெரிவித்துள்ளார். ஊன் ஹபீஸின் தலைமையின் கீழ் ஜொகூர் மக்களின் ஆதரவு மற்றும் நம்பிக்கைக்கு ஈடாக ஜொகூர் தொடர்ந்து பெரும் வெற்றிகளை அடையும் என்று தாம் நம்புவதாக மாசிசா இளைஞர் பிரிவு தலைவராகவும் இருக்கும் அவர் தெரிவித்தார். முன்னதாக வரவிருக்கும் தேர்தலில் ஜொகூர் பரிசான் நேஷனல் அனைத்து 56 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று ஓன் ஹபீஸ் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவிலிருந்து தப்பி ஓடிய தொழிலதிபர் ஜோ லோவுக்கு மன்னிப்பு வழங்குவது குறித்து மலேசியா கவனம் செலுத்தாது என்றும் அது குறித்து பரிசீலிக்காது என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்திய குற்றங்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஜோ லோவுக்கு மன்னிப்பு வழங்கும் கேள்விக்கே இடம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அவர் மன்னிப்புக்கு விண்ணப்பித்தால் தாம் அதை பரிசீலிக்கப் போவதில்லை என்பதே தமது கருத்து என்று அவர் கூறினார். நாட்டிற்கு பில்லியன் கணக்கில் இழப்பை ஏற்படுத்திய மோசடி மற்றும் குற்றங்களில் அவர் ஈடுபட்டுள்ளார். எனவே அவருக்கு மன்னிப்பு வழங்கும் எண்ணம் இல்லை என்று அன்வார் கூறினார். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிதி மோசடிகளில் ஒன்றின் மூளையாக செயல்பட்டவர் என்று அமெரிக்க அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்பட்ட ஜோ லோ சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்ததாக நம்பப்படுகிறது என்று செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. 1MDB நிதியிலிருந்து சுமார் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கையாடல் செய்ததாக ஜோலோ மீது 2018 குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அவர் இன்னும் தலைமறைவாகவே உள்ளார், மேலும் அதிகாரிகளால் தேடப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்டிக்சன் தெலுக்கமாங்கில் கலைக்கொல்லியை உட்கொண்டதால் ஒரு பெண்ணும் அவரது 1 வயது மகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போர்டிக்சன் காவல்துறை கண்காணிப்பாளர் மஸ்லான் உடீன் கடந்த வியாழக்கிழமை இரவு 11:50 மணிக்கு 21 வயது மியான்மர் பெண்ணும் அவரது மகளும் விஷத்தை உட்கொண்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போர்டிக்சன் மருத்துவமனையிலிருந்து தங்களுக்கு அறிக்கை கிடைத்ததாக கூறினார். முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் முதலில் கலைக்கொல்லியை உட்கொண்டு விட்டு பின்னர் அதே பொருளை தனது மகளுக்கு கொடுத்தது தெரிய வந்துள்ளது. சனிக்கிழமை அவர் வெளியிட்ட அறிக்கையில் குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த பெண் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். தாயும் மகளும் சீரான நிலையில் இருப்பதாகவும் போர்டிக்சன் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிப்பில் இருப்பதாகவும் மஸ்லான் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை சுங்கைப்பட்டாணியின் சாலையின் நடுவில் கார் மோதியதில் சக்கர நாற்காலியில் இருந்த வீடற்ற நபர் ஒருவர் காயமடைந்ததை தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அந்த நபர் சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கொலமுடா காவல்துறை தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். இந்த விபத்து தொடர்பான காணொளி பரவலாக பகிரப்பட்டுள்ளது. அதில் அதிகாலை சுமார் 1 மணி அளவில் தமான் ரியா பகுதியில் சாலையின் நடுவில் பாதிக்கப்பட்டவர் மீது கார் மோதியது தெரிகிறது. இந்நிலையில் அலட்சியமாக வாகனம் ஓட்டியது தொடர்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக ஹன்யான் ரம்லான் கூறினார். ஈப்போ புலாவ் பங்கூர் கடற்பகுதியில் மே 11ஆம் தேதி இந்தோனேசிய புலம்பெயர்ந்தோர் சம்பந்தப்பட்ட படகு கவிழ்ந்ததில் பாதிக்கப்பட்டவர்களை தேடும் மற்றும் மீட்கும் நடவடிக்கை 6 நாட்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது. பேரா மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தேடுதல் பகுதியில் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் நேற்று இரவு 7 மணிக்கு இந்நடவடிக்கை முடிவுக்கு வந்ததாக தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 39 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 23 பேர் உயிர் தப்பியவர்கள் என்றும் 16 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில்
பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.